அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் 23/9/2024 முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு காலமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தவுடன் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவது கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டார் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிரூர் கொடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் திங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் மற்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு எனவும் கூறப்படுதுங்க. இந்த புதன் பகவானை நாம் வழிபடக்கூடிய சிறந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரங்களில் நாம் வழிபடலாம். இப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரை சிம்ம ராசியில் இருந்த புதன் பகவான் தனது ஆட்சி வீடான கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது
புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றுவதால் விரயங்கள் குறையுங்க. எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைகின்றாரு. ராசிக்குள் லாபாதிபதியான செவ்வாய் நுழைவது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் உங்களுக்கு நல்ல பயனே கிடைக்க இருக்குது. குறிப்பா காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாக. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்துதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எந்த ஒரு செயலையும் மிதுன ராசினியர்கள் இக்காலகட்டங்கள்ல எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்ய வேண்டாங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ராசிக்குள் லாபாதிபதியான செவ்வாய் இருப்பது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்குங்க. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. பணியாளர்கள் நல் முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள். சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க. உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்களுடைய தவற்றை உணர்ந்து உங்களுடைய வெற்றி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் குடும்பத்துக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பணவரவு என்பது திருப்திகரமாக இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணத்தட்டுப்பாடோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வேலை விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை காட்டுவீங்க. ஆனால் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனமே பிரச்சனைகளை தரலாங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் அசதி சோர்வும் உண்டாகுங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செவ்வாயினுடைய அமைப்பானது சகோதரர்களுக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்துங்க. உங்களின் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக நடந்து கொள்ளுங்க. பொறுமை நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மிதுனராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு தோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.